ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா வெள்ளைப்பால் காய்ச்சணுங்க. அதனால நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்து போட்டுட்டு அதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சிடுறேன் அடுப்பில். அது அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொதிச்சு வந்துடுச்சு, அவ்வளோ தாங்க, வெள்ளைப்பால் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 200 கிராம் கோதுமை மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். அது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் வெள்ளைப்பால் ஃபுல்லாகவே சேர்த்துக்க போகிறேன். இது ஏன் டார்க் கலரில் கருப்பு கலரில் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக சுத்தமான வெல்லம் நல்ல கருப்பு கலரில் தாங்க இருக்கும். நான் போட்டது சுத்தமான வெல்லம். கொஞ்சம் எல்லோயிஷ் கலரில் நீங்கள் வெல்லம் பார்த்துருப்பீங்க, அதில் கொஞ்சம் கெமிக்கல் சேர்ப்பாங்க. இது நல்ல சுத்தமான வெல்லம், அதான் டார்க் கலரில் இருக்குது. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அந்த ரவை பணியாரம் ஊற்றுவீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பணியாரம். ஈவினிங் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. ஸோ பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கோதுமை பணியார மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கோதுமை பணியாரத்தை போட்டு எடுக்க வேண்டியதான். ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. குழிக்கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. நீங்கள் நார்மலாக ரவை பணியாரம்லாம் ஊற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக ஒன்றொன்னா ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்தீங்க, வடைச்சட்டி மாதிரி எடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடியில் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போட்டுங்க. இதே மாதிரி ஒரு பணியாரமாக போட்டு எடுத்துடலாம். ஆக்சுவலாக இந்த கோதுமை பணியாரம் கொஞ்சம் டார்க் கலரில் தான் வரும். ஏன்னா நம்ம வெல்லம் நல்ல கருப்பு கலர், நல்ல சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கோம். நீங்கள் அது கருகி இருக்குன்னு நினைக்க வேணாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். ஈவினிங் குழந்தைங்க இப்போ சம்மருக்கு எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் என்னோட சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.